அதாவது நீ அனுபவிக்கும் கஷ்டம் யாரோ செய்த சூன்யமோ செய்வினையோ கிடையாது. முதல் விஷயம், யாரோ வைத்த கண்ணும் அல்ல, திருஷ்டியும் அல்ல. பல நேரங்களில் உன்னுடைய கர்மாவானது எதிரொலிக்கிறது, அவ்வளவுதான். அது என்ன அப்படிங்கிறத நீ கரெக்டாக பார்த்துட்டாலே உனக்கு போதும். அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் மேஷராசி. அதாவது எந்த ஒரு தவறும் வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கிறது, சில விஷயங்கள்ல பின்னுக்கு இழுக்கிறது. எந்த நல்ல செயல்கள் விதியை மாற்றும். உன்னுடைய கர்மா ரகசியத்தை நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றது. உன்னுடைய கர்மா என்ன, உன்னுடைய கர்மா ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா உன்னுடைய கர்மா மேஷராசி பொறுத்தளவுக்கு, அதாவது மேஷராசி பொறுத்தளவுக்கு இன்னைக்கும் உன்னுடைய கர்மா பலன் நான் என்னன்னு சொல்லவா? அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் மேஷராசியில் இருக்கக்கூடிய கர்மா பலன் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், இதுதான் உன்னுடைய கர்மா ரகசியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில் நீ பெரிய ஆளாக வருவ. இதுதான் உனக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த கர்மாவை போய் கழிச்சிட்டு வா, அந்த கோவிலுக்கு போயிட்டு வா. அப்போ தான் குடும்பத்தோடு போயிட்டு வா, இல்லை நீ போயிட்டு வா, உனக்கு எப்படி போகணும்னு தோன்றுறதோ நீ போயிட்டு வா. ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரேன் நித்யம் சர்வ பீடார்த்த சித்தையே சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி முகம்மந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே. குரு துணை, குரு வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நிறைய விஷயங்கள், நிறையா ஆன்மீகத்தில், ஜோதிடத்தில், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா கர்மா பலன் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது இந்த கர்மா பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக 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 ஒவ்வொருடைய ராசிக்கும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒரு ராசிக்கு ஒரு கர்மா இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்குது. அந்த கர்மா என்ன? செய்த புண்ணியம் ஒரு நாளும் காக்கும். ஏதாவது ஒரு நாள் செய்த புண்ணியம் ஒரு நாள் காக்கும். செய்த பாவம் ஒரு நாள் தேடி வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். செய்த பாவம் ஒரு நாள் தேடி வரும். தேடி வரும்னா எப்படி நமக்கு தேடி வரும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாமே இருக்கும். சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் தனக்கான ஒரு லைஃப் அப்படின்னு வரும்போது, வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அவங்க அதை முழுமையாக வாழ்ந்தார்களா? அதாவது நன்னா வந்துட்டே இருப்பாள். திடீர்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தொழிலில் 20 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு அந்த வேலையில் அவனுக்கு பிரச்சனையாகி அந்த மாதிரி ஒரு விஷயம். தொழிலில் பெரிய பெரிய முதலீடு போட்டு நல்ல ஹை லெவலில் வருவான். திடீர்னு அந்த லெவலே குறைஞ்சி போகிறது. குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறது. திருமணமே நடக்காமல் இருக்கிறது. சொத்து வழியில் சொத்து பறி போகிறது. 4 வீடு இருக்குன்னு சொன்னால் 3 வீடை விற்றுட்டு ஒரு வீட்டில் நல்ல வசதியாக இருந்து சாதாரண இடத்துல இருக்கிறது. ஒரு சில தவறான கருத்துக்களால், தவறான சில விஷயத்தினால குடும்பத்தில் அமைதி இழந்து, உடல்நிலை பாதிக்கப்பட்டு, நல்லா இருந்த உடம்பு திடீர்னு பைபாஸ் சர்ஜரி, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம், திடீர்னு ஒரு பிரச்சனை, துர்மரணம் அடைதல். ஒரு குழந்தை, ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு குழந்தை, கணவன் மனைவி, திடீர்னு அந்த குழந்தை அபார்ஷன் ஆகுது. பிறந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் 45 நாள் 50 நாள் அந்த சிசு 1 வருஷமெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு அந்த குழந்தை அந்த அப்சர்வேஷனில் வச்சுருப்பா. வருமா, வீட்டுக்கு வருமா, போராட்டங்கள், மன போராட்டங்கள் நிறையா இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் கர்மா பலன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன? அதுதான் நம்மளுடைய கர்மா, நித்திய கர்மா அப்படிங்கிறது. அந்த கர்மா வேலை செய்கிறது, அந்த கர்மா எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, அந்த கர்மா எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. காலச்சக்கரம் சொல்லுவாள். ஒரு நாள் அப் டவுன்ஸுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த காலச்சக்கர திசை வேகமாக சுற்றின்னு இருக்கும், வேகமாக சுற்றக்கூடியது. அப்படி இருக்கிறதுல இந்த கர்மா பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீ செய்யக்கூடிய விஷயந்தான் உனக்கு எல்லாமே. நீ புண்ணியம் பண்ணியிருந்த, புண்ணியம் செஞ்சு புண்ணியமான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா உனக்கு எல்லாமே நன்னா இருக்கும். இந்த கர்மா பலனில் நான் சொல்லக்கூடியது இந்த மேஷ ராசியிலிருந்து மீனராசி பர்யந்தம்
நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், முக்கியமான சில ஆலயங்கள் சொல்கிறேன். இந்த கர்மா பலன் தீரக்கூடிய ஆலயமாக சொல்கிறேன். ஒரு ராசிக்கும், அதாவது இப்போ மேஷ ராசின்னு சொன்னால், நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு அந்த பக்கம் போகக்கூடிய நேரம் கிடைக்கும்போது உங்களுடைய கர்மா பலன் அந்த கோவிலுக்கு போய் பண்ணிட்டு வாங்க. அப்போ இவங்களுடைய கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன விஷயங்கள் நடுவுலையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. மேஷ ராசி நேயர்களை, உங்களது கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, நீ அனுபவிக்கும் கஷ்டம் யாரோ செய்த சூன்யமோ செய்வினையோ கிடையாது. முதல் விஷயம், யாரோ வைத்த கண்ணும் அல்ல, திருஷ்டியும் அல்ல. பல நேரங்களில் உன்னுடைய கர்மாவானது எதிரொலிக்கிறது, அவ்வளவுதான். அது என்ன அப்படிங்கிறத நீ கரெக்டாக பார்த்துட்டாலே உனக்கு போதும். அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் மேஷராசி. உன் குணம் உன் கர்மாவை எப்படி உருவாக்குகிறது தெரியுமா? உன்னுடைய குணம் உன்னுடைய கர்மாவையே ஒரு சில விஷயத்தில் பயங்கரமாக உருவாக்கும். நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதாவது எந்த ஒரு தவறும் வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கிறது, சில விஷயங்கள்லாம் பின்னுக்கு இழுக்கிறது. எந்த நல்ல செயல்கள் விதியை மாற்றும். உன்னுடைய கர்மா ரகசியத்தை நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறது. உன்னுடைய கர்மா என்ன, உன்னுடைய கர்மா ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா, உன்னுடைய கர்மா மேஷராசி பொறுத்தளவுக்கு, முதல் விஷயம், மேஷராசி பொறுத்தளவுக்கு உன்னுடைய அகந்தை அழிய வேண்டும், உன்னுடைய கோபம் அழிய வேண்டும். உன்னுடைய கோபம் இருக்கக்கூடாது. சிரித்து கொண்டு கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். சில விஷயங்களை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில விஷயங்களை இதெல்லாம் இருக்கு. நான் மட்டுமே சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட வேண்டும். சில விஷயங்களை ஏமாற்றக்கூடாது. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது உதவி கேட்பவரை அவமானப்படுத்துதல், இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. பொய் வாக்குறுதி கொடுத்தல் செய்யக்கூடாது. அதே போல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. அதாவது மேஷராசி பொறுத்தளவுக்கு இன்னைக்கும் உன்னுடைய கர்மா பலன் நான் என்னன்னு சொல்லவா? அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கர்மா பலன் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், தகப்பனார் மூலம் அல்லது தாய் மூலமாக, முன்னோர்களுடைய சாபம் மூலமாக கூட என்னுடைய கர்மா பலன். அதனால தான் இன்றைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கும் இருதார யோகம் உண்டு. 2 தாரம் சில பேருக்கு இருக்கும், இல்லைன்னா நீங்கள் சொல்ல முடியாது. லவ் அஃபையர் இருக்கும். இதில் ஓடி போனதெல்லாம் வேற தனியாக இருக்கும். இதெல்லாம் வேற உண்டு. வீட்டை விட்டு ஓடி போனது, வீட்டில் அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, இவ்வளவும் இந்த கர்மாவில் இருக்கக்கூடியது. நல்ல பேரை சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில இடத்துல நல்ல ஆச்சாரமாக நல்ல பயங்கரமாக இருப்பாங்க அந்த குடும்பத்திலே. ஆனால் அந்த பொண்ணு செய்யக்கூடிய ஒரு சில தவறுனால் அவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனி வரும். அதுவும் ஒரு விதமான கர்மா. குழந்தையே இருக்காது, அது ஒரு கர்மா. ஒரு சிசு காலமானது, அது ஒரு கர்மா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உன்னுடைய கர்மாவை நீ சில விஷயங்களை என்ன பண்ணணும்? நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோமா? எதனால் கஷ்டப்படுறோம்? ஏன் கஷ்டப்படுறோம்? நீ ஒரு நாளைக்கு உட்காந்து சிந்திச்சு பார்க்கணும். நீ நிறையா கோவிலுக்கு போகிற, வழிபாடு பண்ணுற, அன்னதானம் கொடுப்ப, நீ எல்லாமே பண்ணுற. ஆனால் எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எல்லோரும் பொதுவாக என்ன தெரியுமா, நீங்களே என்ன தெரியுமா நினைப்பீங்க? நம்ம எல்லா கோவிலுக்கும் போகிறோம், சாமி கும்பிட்றோம், நம்மளும் எல்லா விஷயமும் தான் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கே தெரியல, நம்ம என்ன கர்மமோ தெரியல அப்படின்னு நம்ம வாயில் வருதா? சில நேரங்களில் அதுவும் வரும், நம்ம கர்மம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. தினமும் ஒரு நிமிடமாவது இறைவனை நினைத்து சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இறைவனை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணி ஒரு நிமிஷமாவது யோசிச்சுப்பார். உன்னுடைய கர்மா என்ன, உன்னோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத யோசிச்சுப்பார். இன்றைக்கும் நீ நிறைய பிரச்சனையில் தான் இருக்க. இன்றைக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனையில் இருக்க? குடும்பத்தில் இந்த கர்மா பலனால் குடும்பத்திலையும் நிம்மதி குறைவு ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கணவன் ஒரு இடம், மனைவி ஒரு இடம் பிரிஞ்சு இருக்கீங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சொத்து சண்டை, சொத்து பிரச்சனை, 1 அடி 2 அடி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இதனால் மன உளைச்சலாகி, இதனால் கோர்ட்டு கேஸு, இதுலேயும் ஒரு விஷயங்கள் வரலை. பெரிய அளவில் பணத்தை கொடுத்து இன்றைக்கி சொல்வதறியாமல் செய்வதறியாமல் இன்றைக்கி இருக்க. பணத்தை கொடுத்துட்ட, திரும்ப வரலை. பல பிரச்சனைகளை இன்றைக்கி எதிர்கொண்டு இருக்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரர்களை எதிர்கொண்டிருக்காங்க. படிப்பும் சரி, வேலையும் சரி, அந்த அளவுக்கு ஒரு திருப்தி படலை இன்னும்.
லைஃப்பில் ஓடிக்கிட்டு தான் இருக்க. என்ன சாதிச்சிட்ட நீ சொல்லு பார்க்கலாம். ஓடிட்டு தான் இருக்க. ஆனால் உன்னுடைய கர்மா ரகசியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உன்னுடைய கர்மா ரகசியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில் நீ பெரிய ஆளாக வருவ. இதுதான் உனக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த கர்மாவை போய் கழிச்சிட்டு வா. அந்த கோவிலுக்கு போயிட்டு வா. அப்போ தான் குடும்பத்தோடு போயிட்டு வா. இல்லை நீ போயிட்டு வா. உனக்கு எப்படி போகணும்னு தோன்றுறதோ நீ போயிட்டு வா. ஸ்ரீ வடக்குநாதன் ஆலயம்னு பேர். ஸ்ரீ வடக்குநாதன் ஆலயம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மேஷ ராசி திருச்சூரில் இருக்குது. அந்த ஊர் பேர் மட்டும் சொல்கிறேன். ஆனால் திருச்சூரில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸ்ரீ வடக்குநாதன் ஆலயம், வடக்கு அந்த சுவாமியுடைய பேர். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சில மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக. அந்த கருமா பலன் நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி, இல்லைன்னா போகிறதுக்கு முன்னாடியும் சரி, கூடியமான வரைக்கும் அன்னதானம் வாங்கி கொடு. யாருக்காவது ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடு. யாராவது ஹேண்டிகேப்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் உபயோகமாக வாங்கி கொடு. வாக்கிங் ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஏதாவது தள்ளிட்டு ஏதாவது ஒன்று அவங்களுடைய வயது மூப்பு நிறைந்தவர்களுக்கு ஏதாவது உன் கையினால் ஒன்று கண்டிப்பாக செய். பெரியோர்களை அவமதிக்காது. சில விஷயங்களை கொஞ்சம் நீ கரெக்டாக பண்ணின அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கர்மா பலன் கொஞ்சம் இன்னைக்கு மன அமைதி இல்லாததற்கு காரணம் இந்த கர்மா தான். செய்த பாவங்கள் இப்போ எதிரொலிக்குது. அதனால தான் இன்றைக்கும் நீ சிரமப்பட்டு இருக்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இது மாறணும்னு இந்த கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோ. எப்போ போகணும்னு நினைக்கிறியோ அப்போ போயிட்டு வா. கண்டிப்பாக நீ போயிட்டு வா. வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும். வாழ்க வளம். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலனில் 12 ராசிக்கான இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன். என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தங்கிறது பார்க்குறேன். அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம். கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா? அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.